திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்த 16 வயது மாணவி படிக்கும் போதே காதல் வயப்பட்டு குழந்தை பெற்ற நிலையில் தான் படிக்க விரும்புவதாகவும் தலைமறைவாக உள்ள தனது காதல் கணவரை கைது செய்ய வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 443 மதிப்பெண் பெற்ற அந்த மாணவி படிக்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், மாணவியின் கணவரை கைது செய்வதை தடுக்க முடியாது என தெரிவித்தார். வயசாகுதுன்னா இது எவ்வளோ ஒரு இது இல்லையா? நீங்கள் எப்படி வந்து என்கிட்ட கேட்குறீங்க? இது இந்நேரத்துக்கு அவங்க உள்ள இருந்து பண்ணிக்கணுமே, கேஸ் ஆகிக்கணுமே அப்படின்னு. கேஸ் தான் ஆகிட்டுக்குது, அவங்களும் தேடின்னு தாங்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி என் பிள்ளை இப்படி பண்ணிட்டேன்னு அவனுக்கு திட்னது செஞ்சதுன்னு அவங்க ஆளே என் கண்ணுக்கு தெரியல. எங்கே போய்க்கிறான் எங்கே வரான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு மாதமாவது பாப்பா பிறந்தோம். ஜிஹெச்சில் தான் நார்மலாக தான் பிறந்துச்சு, எல்லாம் பண்ணோம். அவனுக்கு ஃபோன் பண்ணலான்னா அவன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவன் தான் அந்த குழந்தைக்கு அவளுக்கும் பாதுகாப்பு. என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். நான் எவ்வளோ நாளைக்கு குழந்தை வச்சுன்னு நான் பார்த்துக்குவேன். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லாம் என்னை பயம் காட்டுறாங்க. 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், இவ்வளோ பணம் கட்டணும், அவ்வளோ பணம் கட்டணும். நான் கூலி வேலை செஞ்சு தூய்மை பணியாளர் நான் வேலை செய்கிறேன். என்னால் அவ்வளோ பணம் கட்ட முடியாது. நான் இங்கே வந்து சரிம்மா, ஒன்றும் இல்லை. இப்போ அவர் வந்து இப்போ வெளியில இருக்காரா இல்லை ஜெயிலில் எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இல்லை, அவங்க வந்து ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறாக்குறாங்க. அவனை வர சொல்லுங்க, கூட்டணும் வாங்க, வீட்டாளுங்க வந்து அடிக்கடி போயிருந்துக்கிறாங்க. அவன் யாரோ பசங்கெல்லாம் சொல்லி அவன் பயந்து எங்கேயும் வெளியில் போயிருக்கான். நாங்கள் ஃபோன் பண்ணாலே ஃபோனே எடுக்கிறதில்ல. நாங்களே கூட என்ன சொன்னோம், பாப்பா நீ டைரெக்டாக நாங்களே கூட கூட்டிட்டு அவங்ககிட்ட கையில் காலில் விழுந்துட்டு நாங்கள் பேசுகிறோம், நீ பயப்படாத வான்னு சொன்னால் கூட அவன் வரமாட்டேன்னு ஃபோனை கட் பண்ணோம். அதோட சரி வந்து என்கிட்ட ஃபோன் கூட எதுவும் பேசுறதுல அவன் எங்கெல்லாம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதில்லை. அதுக்காக தான் நாங்கள் அவன் கேஸ் போட்டு பயந்து நீங்கள் தலைமாரி வாய்க்கும் அந்த குழந்தைக்கு நிலைமை என்ன. அவங்க அப்பா திடீர்னு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிறார், திடீர்னு ஒரு மாதிரி தண்ணிக்கு போட்டு வருவார். இந்த மாதிரி சின்ன வயசுல இப்படி பண்ணிட்டாலே பெருத்து வளர்ந்தது சரியில்லை, பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து ரொம்ப கொடுமைக்காக பேசுகிறேன். என்னால் அதெல்லாம் தாங்க முடியல. அந்த நேரத்தில் எங்கேயாவது தூக்கி நான் தூக்கி எங்கேயாவது போயிடலாமா, எங்கேயும் ஒரு ஆசிரியமாக கூட நான் போய் சேர்ந்துலான்ற நிலைமை எனக்கு உண்டாகுது. என்ன பண்ணுறது எல்லாம் முடியல. அதுக்காக தான் சரி நேரில் பேசிட்டு கேஸ் வந்து விரிச்சிட்டா அப்புறம் என் பொண்ணு நான் படிக்க வச்சு கூட நான் பார்த்துக்குவேன் சார்னு கேட்டேன். அவரும் இல்லைம்மா முடியாது, பாப்பாவை படிக்க வைக்கிறதுக்கு வேணால் நான் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்.